அம்மா, இதுல ஏதோ ஏமாத்து வேலை இருக்குன்னு எனக்கு பலமா தோணுதுமா. இது ரெண்டத்துல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையை ரொம்ப நேரத்துக்கு நம்மளால மூடி மறைக்க முடியாது. உண்மை என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். எப்படிமா? நகசேர ஆச்சாரிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அமிர்தாவோட சாயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளுத்து போயிடும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். நான் அப்பவே போன் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே. என்ன அத்தை நடக்குது இந்த வீட்டுல? வீட்டு மருமகளை நம்ப மாட்டீங்க, யாரும் நகை செய்யறவங்க சொல்றதையெல்லாம் நம்புவீங்களா அத்தை நீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வெளிய ஆளுங்க மேல இருக்கிற நம்பிக்கை குடும்பத்துல இருக்கிறவங்க மேல இல்ல. விஷ்ணு, உன் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே இருக்க சொல்லு. ஏமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சில விஷயங்கள் மேல உடனே நம்பிக்கை வராது. அமிர்தா சொல்றது உண்மையா இருந்தா இந்த வளையல் அவளது இல்லைன்னா ஏன் பயப்படணும்? ருத்ரா, இந்த வளையலையும் அந்த வளையலையும் டேபிள் மேல வை. எந்த நிமிஷமும் அவர் வந்துருவாரு. அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அம்மா, எனக்கு என்னமோ அமிர்தா கொடுத்த இந்த வளையல் டூப்ளிகேட்னு தோணுது. ஒருவேளை இதுல ஏதாவது அவ கைவரிசையை காட்டியிருந்தா இந்த ருத்ராவோட சுயரூபத்தை அவளுக்கு காட்ட வேண்டியது வரும். வணக்கங்க. ருத்ரா, விஷ்ணு, ஆச்சாரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. நல்லா இருக்கீங்களா? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.